வாழ்க்கையில எது மேடம் சந்தோஷம்? நீங்களா சந்தோஷமாவா இருக்கீங்க? இந்த சமூகம் சொல்லிக் குடுக்குற மாரி வாழ்ந்தா சந்தோஷமா வாழ முடியுமா? அப்படி என்ன சொல்லிக் குடுக்குது இந்த சமூகம்? பொய் சொல்லாத, தப்பு பண்ணாத, எதிர்த்து கேள்வி கேட்காத, எல்லா பாரத்தையும் கடவுள் மேல இறக்கி வை. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா சந்தோஷமா வாழ முடியுமா? இந்த சமூகத்துல சந்தோஷமா வாழணும்னா இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ண பத்தாது. இதை விட ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. ஒரு குடும்பம், 2 குழந்தைங்க, ஒரு அளவான குடும்பம், மாச சம்பளத்துக்கு ஒரு வேலை, 3 வேளை சாப்பாடு, ஒரு வீடு, ஒரு சொந்த வீடு, ஒரு சாதாரண டிவி. அது வாங்கியாச்சுன்னா ஒரு எல்சிடி, அது வாங்கியாச்சுன்னா ஒரு எல்இடி, அது வாங்கியாச்சு இல்ல பத்தாததுக்கு ஒரு ஹோம் தியேட்டர், முடிஞ்சா ஒரு கார், முடிஞ்சா அதை விட பெரிய கார். அது வந்துருச்சு வீட்டுல 3 கார் இருக்குன்னா ஒரு மெர்சிடிஸோட ஆடி. பசங்க படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல். கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கக்கூடாது. பிரைவேட் ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம், டிஏவி, டான் பாஸ்கோ, ஐல் புட் மை கிட்ஸ் ஒன்லி இன் பிலபாங். நீங்க கூட சொல்லுவீங்க. ஒரு வாரத்துல ஒரு நாள் பீச், இல்லைன்னா ரெஸ்டாரண்ட், இல்லைன்னா ஷாப்பிங் மால், இல்லைன்னா படத்துக்கு கூட்டு போனா நல்ல தியேட்டர்ல. அங்க போனா 120 ரூபாய். என்ன படம் எடுக்கிறாங்க? ஒரு குடும்பம் 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் பார்க்க போனா அந்த படத்துல ஏதாச்சும் இருக்கணும்ல. ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. ஆனா நீ அந்த படத்தை பார்த்துதான் ஆகணும். ஏன்னா அதான் விதி. இதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி ட்ரெஸ், ஷூ, செருப்பு, துணிமணி நீ என்ன வேணாலும் வாங்கலாம் கிடையாது. வாங்கிட்டா ஆகணும். நீ என்ன வாங்கணும்னு உட்காந்து யோசனை பண்ண தேவையில்ல. உன்னை சுற்றி நின்னாலோ, நடந்தாலோ, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாலோ, எங்கே திரும்பினாலோ, டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர், மொபைல், இன்டர்நெட், ரோட் முழுக்க கடை முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட் முழுக்க டிஸ்கவுண்ட், ஆஃபர், சேல், முந்துங்கள், ஆடி அப்பல்ல ஆடி போவீங்க ஆடி. இங்கே ஒரே ஒரு ரூல் தான், பணம். இந்த சமூகம் என்ன சொல்லுது? நீ பணக்காரனா இருந்தா உன்னை மதிப்ப, இல்லைன்னா உன்னை மதிக்க மாட்டேன். சிம்பிள். நீ எங்க வேணா வேலை செய், எவனை வேணா சுரந்து தின்னு, காக்கா புடி, அடிமையாரு, ஊழல் பண்ணி, லஞ்சம் வாங்கி, குத்து, அடி, மிரட்டு, கொலை பண்ணி, ரேப் பண்ணி, எத்தனை பேர் வயிற்றுல வேணா மிதி, எவ்வளவு பேர் வேணாலும் முட்டாளாக்கு, பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பணத்தை வேணா கொள்ளையடி, யாரும் உனக்கு தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க ஒரே ஒரு விதிதான். நீ பணம் சம்பாதிச்சா இந்த சமூகம் உன்னை மதிக்கும். நீ பணம் சம்பாதிக்கலன்னா இந்த சமூகம் உன்னை மதிக்காது. சிம்பிள். உனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னா உன் பொண்டாட்டி கூட பிரச்சனை வரும். உன் சொந்தக்காரன் யாரும் உன்னை மதிக்க மாட்டான். அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. உன் பொண்ணுக்கு பையன் கொடுக்க மாட்டாங்க, உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நான் எங்க போய் சம்பாதிக்கிறது? நான் யாருக்காக பணம் சம்பாதிக்கணும்? 18 ட்ரெஸ், சொந்த வீடு, மினரல் வாட்டர், 4 லட்சம் ரூபாய்க்கு காரு, 120 ரூபாய் குப்பா பணம் எனக்கு தேவை கிடையாது. அப்ப இதெல்லாம் யாரோட தேவை? எங்கேயோ இருக்கிற 4 முதலாளி, அவனை நக்கி திங்கிற இங்க இருக்கிற 4000 முதலாளி. உலகத்துல இருக்க அத்தனை பணக்கார பண்ணைங்களும் கொளுத்து போறதுக்கு தேவை ஒரு பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட் தான் இந்தியா. இங்க நம்ம டிவில 100 தடவை விளம்பரம் போட்டானா நீ அவசப்ப வாங்கிதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. தினம் உழைச்சி ஆசைப்பட்டு தேவையில்லாத குப்பையெல்லாம் வாங்கி எதுக்கு வாங்கணுங்கிறத மறந்து போய் மறுபடியும் அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு உழைச்சி கொட்டணும். அப்பதான் இந்த உலகத்துல இருக்க எல்லா பணக்காரங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டான் கடவுள் ஒன்ன படைச்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் சொல்ற மாதிரி உன் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டே செத்து போனாதான் இது ஒரு குடும்பம். அப்பதான் இந்த சமூகம் இந்த குடும்பத்தை ஏற்றுக்கும். அப்பதான் ஒன்ன இந்த சமூகம் ஏற்றுக்கும். இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாதான் இந்த சமூகத்துல என்ன சொல்றது, சந்தோஷமா வாழ முடியும்.